அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மிகப்பெரிய ஒரு பணக்காரனுடைய வரலாறை பற்றி கூறுகிறான். அவனுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு சொத்துக்களை கொடுத்திருந்தான், அதன் மூலமாக அவன் என்ன செய்தான், அவனுடைய முடிவு என்ன ஆனது என்ற எல்லா விடயத்தையும் இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக அல்லாஹ் கூறுகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இந்த சமுதாயத்துக்கு படிப்பினை ஏற்படுத்தும் விதத்தில் பலவிதமான வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வரலாறுகளை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அந்த வரலாறுகளை தெளிவாக ஒரு பதிவிலே நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மிகப்பெரிய ஒரு பணக்காரனுடைய வரலாறை கூறுகிறான். அல்லாஹ் அவனுக்கு அதிகமான சொத்து செல்வங்களை கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு என்றால், அவனுடைய சொத்து செல்வங்கள் வைக்கப்பட்டிருந்த ஹசானாவுடைய சாவிகளை சுமப்பதற்கு பெரும் ஒரு கூட்டமே தேவைப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். கண்ணியமானவர்களே, அந்த பணக்காரன் யார்? இந்த உலகத்தில் எத்தனையோ பணக்காரர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், வியந்தும் இருக்கிறோம். ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பணக்காரனுடைய வாழ்க்கை இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ், அவனுடைய ஆடம்பரம் இருக்கிறதே, அல்லாஹ்வே பணக்காரன் என்று சொல்லுகிறான் என்றால் அவன் எப்படியாப்பட்டவனாக இருப்பான் என்று யோசித்து பாருங்கள். அவன் யார் கண்ணியமானவர்களே? அவன் தான் காரூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தன். குர்ஆனிலே சூரா கஸஸ் அத்தியாயம் 28 வசனம் 76 82 வரை அல்லாஹ் இவனுடைய சரித்திரத்தை இந்த உம்மத்திற்கு படிப்பினையாக கூறுகிறான். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் வ ஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூஉ பில் உஸ்பத்தி உலில் குவா. அல்லாஹ் காரூனை பற்றி கூறும் பொழுது, இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவனாக இருந்தான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பிய ஒருவனாக இருந்தான். அது மட்டுமல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாச்சாவுடைய மகனாகத்தான் இந்த காரூன் இருந்தான். எந்த அளவுக்கு என்றால் தஃப்சீரிலே எழுதப்பட்டிருக்கிறது, தஃப்சீருல் ஹாஸின்ல வருது, பனு இஸ்ரவேலர்கள்ல தௌராத்தை படிக்கக்கூடியவர்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு மிக சிறந்த முறையில் தௌராத்தை படிக்கக்கூடியவன், ஓதக்கூடியவன் இந்த காரூனாகத்தான் இருந்தான். கூட்டத்திலே மிகப்பெரிய செல்வந்தனாகவும் மிகவும் அழகுள்ளவனாகவும் இந்த காரூன் இருந்தான் என்பதாக இமாம் ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஃபபகா அலைஹிம், அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னா, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு, முஸ்லிம்களுக்கு எதிராக இவன் அநியாயத்திலே ஈடுபட்டான், எல்லை மீறினான். இவன் எந்த விதத்திலே எல்லை மீறினான், அநியாயம் செய்து கொண்டிருந்தான் என்றால் தஃப்சீரிலே பல கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு கருத்து தான், இவனுக்கு அதிகமான சொத்து செல்வங்கள் இருந்தன, இதன் மூலமாக மக்களுக்கு அநியாயம் செய்தான். இரண்டாவது கருத்து, பனு இஸ்ரவேலர்களுக்கு எதிராக ஃபிரௌனுடன் சேர்ந்து கொண்டு இவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருந்தான். மூன்றாவது ஒரு கருத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கு கரண்டை காலுக்கு மேலால் தான் ஆடைகளை அணிய சொல்லியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள், கரண்டை காலுக்கு கீழால் அணிபவர்கள் பெருமைக்காரனுக்குரிய அடையாளம் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. தபரானி மிஷ்காத்துடைய ரிவாயத் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இவன் எப்பொழுதுமே அந்த கரண்டை காலுக்கு கீழால் தான் ஆடைகளை அணிந்து பெருமை பிடித்தவனாக உலகத்திலே திரிந்து கொண்டிருந்தான் என்றும் ஒரு தஃப்சீர் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, இவனுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது, வ ஆதைனாஹு மினல் குனூஸ், பொக்கிஷங்களிலிருந்து இவனுக்கு நாங்கள் கொடுத்தோம். அல்லாஹ் தான் காரூனை பணக்காரனாக ஆக்கினான். மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூஉ பில் உஸ்பத்தி உலில் குவா, அந்த சொத்துக்களுடைய சாவிகளை சக்தி வாய்ந்த ஒரு கூட்டம் சுமப்பதற்கே சிரமமாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த அளவுக்கு சொத்துக்கள் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்துக்கு கீழால குறிப்பிடுறாங்க, இவனுடைய சொத்துக்கள், இவனுடைய ஹசானாக்களுடைய சாவிகளை சுமப்பதற்கு மட்டும் 40 பேர் இருந்தார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு தான் இவனுடைய பொக்கிஷங்களுடைய சாவிகளை சுமப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அதிகமான பொக்கிஷங்கள், கருவூலங்களை அல்லாஹ் இந்த காரூனுக்கு கொடுத்திருந்தான். இதை வைத்து இவன் பெருமை அடித்தான். தனக்கு
வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் இது என்னுடைய அறிவு திறமையால் கிடைத்தது என்றும் காரூன் கூறினான். அல்லாஹ் இதையும் சூரா கஸஸிலே கூறுகிறான். قال انما اوتيته على علم عندي, எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு திறமையின் காரணமாகத்தான் நான் இந்த அளவுக்கு பணக்காரனாக இருக்கிறேன் என்று தன்னுடைய அறிவை வைத்து பெருமை அடித்தான். கண்ணியமானவர்களே, ஆனால் அல்லாஹ் அந்த ஆயத்திலே என்ன கூறுகிறான்? அவலம் يعلم ان الله قد اهلك من قبله من القرون من هو اشد منه قوة واكثر جمعا. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன கூறுகிறான்? இந்த காரூனுக்கு தெரியாதா, இவனுக்கு முன்னால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், இவனை விட சக்தி வாய்ந்தவர்கள், இவனை விட பெரும் வசதி படைத்தவர்களை அல்லாஹ் எப்படி அழித்தான் என்பதை காரூன் விளங்கி இருக்கவில்லையா, அவனுக்கு தெரியாதா என்று அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியமானவர்களே, ஆத் கூட்டம் உலகத்திலே சக்தி வாய்ந்த கூட்டம், எப்படி அல்லாஹ் அவர்களை அழித்தொழித்தான். சமுத் கூட்டம் பெரும் சக்தி வாய்ந்தவர்கள், எப்படி அல்லாஹ் அழித்தொழித்தான். இதற்கு முன்னால் எத்தனையோ பணக்கார சமூகம், எப்படி அல்லாஹ் அழித்தொழித்தான். கண்ணியமானவர்களே, இதையெல்லாம் பார்த்து இந்த காரூன் படிப்பினை பெறமாட்டானா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுத்தது, ஆனால் இவன் என்ன சொன்னான்? என்னுடைய அறிவு திறமையால் தான் இந்த அளவுக்கு நான் பணக்காரனாக இருக்கிறேன். இன்றும் எத்தனையோ பேர் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய டேலண்ட் காரணமாக, என்னுடைய அறிவு திறமையின் காரணமாகத்தான் இந்த இடத்திலே நான் இருக்கிறேன், இந்த அளவுக்கு பணக்காரராக இருக்கிறேன், இந்த அளவுக்கு சொசைட்டியிலே ஒரு சிறந்த பேருடன் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை மறந்து பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, எவருடைய உள்ளத்திலே ஒரு அணுவுடைய அளவுக்கு கூட பெருமை இருக்குமோ அந்த உடம்பு சுவர்க்கம் செல்லாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. கண்ணியமானவர்களே, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அது அல்லாஹ் நம்மை ஆக்கியது தான். ஏழையாக இருந்தால் நம்மை ஏழையாக ஆக்கியது அல்லாஹ், பணக்காரனாக இருந்தாலும் பணக்காரனாக ஆக்கியது அல்லாஹ், அறிவு இருந்தாலும் அந்த அறிவை தந்தது அல்லாஹ். அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்திலே நாங்கள் பேசக்கூடாது. இவ்வாறு காரூன் பேசினான். எந்த அளவுக்கு என்றால், அவனுடைய சமூகத்திலே உலக ஆசை பிடித்தவர்கள் சொன்னார்கள், வாழ்ந்தால் காரூனை போலத்தான் வாழ வேண்டும். எந்த அளவுக்கு சொத்து செல்வங்களுடன் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்ன பொழுது சூரா கஸஸ் அத்தியாயம் 28 வசனம் 79 அல்லாஹ் கூறுகிறான், ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபீ ஸீனதி, ஒரு நாள் தன்னுடைய இந்த பரிவாரங்களுடன் தன்னுடைய கூட்டத்தாருக்கு மத்தியிலே வெளியானான். இந்த நேரத்தில் காலல்லதீன யுரீதுனல் ஹயாத்தத் துன்யா யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், உலக ஆசையுள்ளவர்கள் என்ன சொன்னார்கள்? யா லைத்தலனா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போல் எங்களுக்கு இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்குமே என்று தங்களை தாங்களே கூறிக்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் ஈமான் உள்ளவர்கள் என்ன சொன்னார்கள்? வகால அல்லதீன ஊத்துல் இல்ம், இல்ம் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், ஈமான் உள்ளவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வைலக்கும் ஸவாபுல்லாஹி கைருன் லிமன் ஆமன வ அமில ஸாலிஹா, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய கூலி இருக்கிறதே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி இருக்கிறதே, யாருக்கு? லிமன் ஆமன வ அமில ஸாலிஹா, அல்லாஹ்வை நம்பி நல்லமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி இருக்கிறதே, அதுதான் மிகவும் சிறந்தது என்று அந்த உலகாசை பிடித்தவர்களை பார்த்தவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை நம்பியவர்களும் காரூனுக்கு 4 விதத்திலே உபதேசம் செய்தார்கள். அல்லாஹ் அதையும் தெளிவாக குர்ஆனிலே கூறுகிறான். சூரா கஸஸ் அத்தியாயம் 28 வசனம் 77 அல்லாஹ் கூறுகிறான், வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை கொண்டு அந்த மறுமையுடைய வீட்டை தேடிக்கொள், உலகத்தை நீ தேடிக்கொள்ளாதே, இதை மக்களுக்கு சதக்கா செய்து தர்மம் செய்து இதன் மூலமாக நீ மறுமையுடைய அந்த வீட்டை சுவர்க்கத்தை தேடிக்கொள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இரண்டாவது, வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்திலே உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பங்கை நீ மறந்து விடாதே. வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு எப்படி உபகாரம் செய்திருக்கிறானோ இதே போல மற்றவர்களுக்கும் நீ உபகாரம் செய், மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவு. வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியிலே குழப்பத்தை உண்டு பண்ணாதே என்று 4 உபதேசத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தாரும் சொன்னார்கள். ஆனால் இதை அவன் கேட்கவில்லை. கண்ணியமானவர்களே, இவனுடைய முடிவு என்ன ஆனது? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பலவிதத்திலே இவன் தொந்தரவுகளை செய்து கொண்டிருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் அழிந்து விடுமோ என்று அந்த ஜகாத்திலும் இவன் குறைபாடு செய்து கொண்டிருந்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தஃப்சீருல் ஹாஸின்ல வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜகாத்தை கடமையாக்கினான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே காரூன் வந்து, என்னுடைய சொத்துக்களில் இருந்து ஒவ்வொரு 1000க்கு ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு தருகிறேன், அதாவது 1000 தங்க நாணயத்துக்கு பகரமாக
ஒரு தங்க நாணயத்தை ஜக்காத்தாக தருகிறேன், 1000 வெள்ளிக்காசுகளுக்கு பகரமாக ஒரு வெள்ளிக்காசை நான் உங்களுக்கு ஜக்காத்தாக தருகிறேன், 1000 ஆடுகளுக்கு பகரமாக ஒரு ஆட்டை உங்களுக்கு நான் ஜக்காத்தாக கொடுக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி என்று சொன்னார்கள். பிறகு இந்த காரூன் வீட்டுக்கு சென்று அவனுடைய சொத்துக்களை எல்லாம் கூட்டி பார்க்கும் பொழுது அதிகமாக இருந்தது, எண்ணில் அடங்காத அளவுக்கு இருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே இவன் புத்தியை போட்டு யோசித்தான், இந்த அளவுக்கு என்னிடத்திலே சொத்து இருக்கிறது, இந்த சொத்துக்களில் ஜக்காத்தை கொடுப்பதாக இருந்தால் பெரும் ஒரு பங்கு நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இது சரிப்பட்டு வராது, இந்த ஜக்காத்தை எப்படியாவது இல்லாமலாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சகாக்களை அழைத்து, இப்படித்தான் மூசா உங்களுடைய சொத்துக்களை அடைந்து கொள்வதற்காக, உங்களுடைய சொத்துக்களில் ஒரு பகுதியை அவர் எடுத்துக்கொள்வதற்காக ஜக்காத் என்ற ஒரு முறையை உங்களிடத்தை வந்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்ன பொழுதே அந்த சகாக்கள் காரூனுடைய கூட்டத்தார் என்ன சொன்னார்கள், நீங்கள் தான் எங்களிலே பெரியவர்கள், நீங்கள் எதை சொன்னாலும் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் காரூன் யோசித்தார், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படியாவது இல்லாமலாக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்து ஒரு திட்டம் தீட்டினான். தன்னுடைய சகாக்களை பார்த்து சொன்னான், நீங்கள் ஒரு பெண்ணை கூலிக்கு பேசி அந்த பெண்ணிடத்திலே பணத்தை கொடுத்து மூசா என்னுடன் தவறாக நடந்து கொண்டார் என்று மக்களுக்கு மத்தியிலே சொல்ல வையுங்கள், மீதி விடயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று காரூன் சொன்ன அந்த சகாக்களும் உங்களுடைய பேச்சை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி ஒரு பெண்ணை பிடித்து அந்த பெண்ணுக்கு 1000 தங்க நாணயங்கள் 1000 வெள்ளிக்காசுகளை கொடுத்து காரூன் என்ன செய்தான், மூசா தன்னுடன் தவறான முறையிலே நடந்து கொள்ள பார்த்தார் என்று பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே நீ சொல்ல வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நீ இட்டுக்கட்ட வேண்டும் என்று சொல்ல அந்த பெண்ணும் சரி என சம்மதித்துக் கொண்டாள். பிறகு கண்ணியமானவர்களே என்ன நடக்குது, அடுத்த நாள் காலையில் பனு இஸ்ரவேலர்களை காரூன் ஒன்று திரட்டுகிறான். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து, மக்கள் உங்களை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள், உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள், அதனால் மக்களிடத்திலே நீங்கள் வாருங்கள் என்று காரூன் சொன்னான். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் வந்ததற்கு பிறகு காரூன் மக்களை பார்த்து சொன்னான், உங்களில் யாராவது ஒருவர் திருடிவிட்டால் அவருக்கு என்ன தண்டனை? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அந்த பனு இஸ்ரவேலர்களும் சொன்னாங்க, அவருடைய கையை வெட்ட வேண்டும். இதே போல யாராவது ஒருவர் விபச்சாரம் செய்துவிட்டால், திருமணம் முடிக்காமல் விபச்சாரம் செய்துவிட்டால் அவருடைய தண்டனை என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், 100 கசையடி அடிக்க வேண்டும். இந்த ஷரியத் இந்த உம்மத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் எந்த குற்றவியல் தண்டனைகள் இருந்ததோ இதே போலத்தான் பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். இந்த அடிப்படையில் காரூன் மீண்டும் கேட்டான், யாராவது திருமணம் முடித்த ஒருவர் இந்த பாவத்தில் ஈடுபட்டால் அவருடைய தண்டனை என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவரை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். உடனே காரூன் சொன்னான், அந்த பாவத்தை நீங்கள் செய்தாலும் இதே தண்டனையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் மட்டும் விதிவிலக்கல்ல, எனக்கும் அந்த தண்டனை தான் என்று சொன்னவுடன் காரூன் சொன்னான், அப்படி என்றால் உங்களுக்கு அந்த தண்டனையை தற்பொழுது நிலைநாட்ட வேண்டும். நீங்கள் இந்த பெண்ணுடன் தவறான முறையிலே நடந்திருக்கிறீர்கள் என்று சொன்னவுடன் அந்த பெண் எங்கே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. காரூன் அந்த பெண்ணை அழைத்து வர சொல்கிறான். அந்த பெண் அந்த கூட்டத்தாருக்கு மத்தியிலே வந்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஒரு பெரும் பழியை காரூன் சுமத்தி விட்டான். பெரும் ஒரு கேவலத்தை உண்டு பண்ணிவிட்டான். மக்கள் எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை பார்த்து, நான் உன்னுடன் தவறான முறையில் நடந்து கொண்டேனா என்று கேட்டவுடன் அந்த மூசா நபியுடைய கம்பீரத்தை பார்த்து இந்த பெண் பயந்து உண்மையை சொல்லிவிட்டால். கண்ணியமானவர்களே, அந்த பெண் என்ன சொன்னால், நீங்கள் என்னுடன் எப்பொழுதுமே தவறான முறையில் நடந்து கொள்ளவில்லை, காரூன் தான் இப்படி உங்கள் மீது இட்டுக்கட்ட சொன்னான், அதற்கு பலவிதமான கூலிகளை எனக்கு தந்தான் என்று காரூனுடைய சதி அந்த இடத்திலே அம்பலமாகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடும் கோபப்பட்டார்கள். காரூனை இதற்கு பிறகு விடக்கூடாது, ஏன் இதற்கு முன்னாலும் எத்தனையோ பாவகரமான விடயங்களிலே ஈடுபட்டவன், எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்தவன், அதனால் இவனை விடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், மூசாவை அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு பூமியுடைய கட்டுப்பாட்டை உங்களுடைய கையிலே நாங்கள் தந்திருக்கிறோம், நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் கண்ணியமானவர்களே, உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து சொன்னாங்க, என்னை நம்பியவர்கள் ஒரு பக்கத்திலே வந்து நில்லுங்கள், காரூனை நம்பியவர்கள் ஒரு பக்கத்திலே நில்லுங்கள் என்று சொன்னவுடன் எல்லோரும் பயந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வந்து நின்றார்கள். காரூனுடன் 2 பேர் மட்டும் தான் நின்றார்கள். இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு கட்டளையிடுகிறார்கள், பூமியே காரூனையும்
காரூனையும் அவனுடைய சகாக்களையும் பிடி என்று சொன்னவுடன் காலை அப்படியே பூமி விழுங்கி கொண்டது. பிறகு இரண்டாவது தடவை பிடி என்று சொன்னவுடன் முழங்கால் வரை காரூனையும் அவனுடைய சகாக்களையும் பூமி விழுங்கி கொண்டது. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த இருவரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். எங்களை மன்னித்து விடுங்கள், இந்த தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாருங்கள் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கல. அந்த அளவுக்கு கடும் கோபத்துடன் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தார்கள். மீண்டும் பிடி என்று சொன்னவுடன் இடுப்பு வரை பூமி அவர்களை விழுங்கிவிட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே காரூனும் கதற ஆரம்பிக்கிறான், எங்களை பாதுகாருங்கள் என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த பதிலையும் அளிக்கவில்லை. அவர்கள் கோபத்துடைய உச்சக்கட்டத்தில் இருந்தார்கள். மீண்டும் பூமியை பிடி பிடி என்று சொன்னார்கள். கடைசியாக கழுத்து வரை வந்தது. இந்த நேரத்தில் காரூன் என்ன சொன்னான், பனு இஸ்ரவேலர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இதோ நான் பூமிக்குள்ளால் சென்றதற்கு பிறகு, நான் அழிந்ததற்கு பிறகு என்னுடைய இந்த சொத்துக்கள் அனைத்தையும் மூசா எடுத்துக்கொள்ள பார்க்கிறார் என்று சொன்னவுடன், இதை கேட்டவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. உடனே பூமியை பார்த்து சொன்னார்கள், காரூனுடன் சேர்ந்து அவருடைய எல்லா சொத்துக்களும் பூமிக்குள்ளால் செல்லட்டும் என்று சொன்னவுடன் காரூனும் பூமிக்குள்ளால் சுழிவாங்கப்பட்டான். அவனுடைய எல்லா சொத்துக்களும் பூமிக்குள்ளால் சுழிவாங்கப்பட்டு விட்டன. கண்ணியமானவர்களே, கிதாபில் எழுதுறாங்க, 70 தடவை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு கட்டளையிட்டார்கள் காரூனை விழுங்கும்படி. 70வது தடவை காரூனை பூமி முழுமையாக விழுங்கிவிட்டது. அவனையும் விழுங்கியது, அவனுடைய எல்லா சொத்துக்களையும் சுழிவாங்கி கொண்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறான், ஏன் உங்களுடைய உள்ளம் இந்த அளவுக்கு கடினமாக இருந்தது? காரூன் எத்தனையோ தடவை உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டான், அவனை ஏன் மன்னிக்கவில்லை? என்னிடத்தில் ஒரு தடவையாவது காரூன் மன்னிப்பு கேட்டிருந்தால் காரூனை நான் மன்னித்திருப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிக்காததற்கு முக்கியமான காரணம், மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பழியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது போட்டான். அது என்ன? விபச்சார பழியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது போட்டான். இது அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அதனால தான் காரூனை மன்னிப்பதற்கு கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனது வரல. கண்ணியமானவர்களே, அவனையும் நாங்கள் பூமிக்குள்ளால் சுழிவாங்கி விட்டோம், அவனுடைய வீடு, அவனுடைய எல்லா சொத்துக்களையும் பூமிக்குள்ளால் நாங்கள் சுழிவாங்கி விட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான். இந்த காரூனுடைய வரலாறு இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, எங்களிலும் எத்தனையோ பேர் இவ்வாறு இருக்கிறார்கள். என்னுடைய அறிவின் மூலமாக, என்னுடைய திறமையின் மூலமாக, என்னுடைய முயற்சியின் மூலமாகத்தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வை மறந்து பேசக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த காரூனுடைய வரலாறு ஒரு உதாரணமாக இருக்கட்டும். ஆகவே கண்ணியமானவர்களே, இது போன்று ஏராளமான படிப்பினை தரக்கூடிய வரலாறுகளை குர்ஆன் பேசுகிறது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பதிவில் இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில், அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் அமைத்துக் கொள்ள அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.